வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. தேர்தலிலே வெல்லுவதென்றால் கிளிநொச்சி மாவட்டத்திலே நாங்கள் ஒரு துறைமுகத்தை கட்டுவோம், அதை நம்பி தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் ஒரு நம்பிக்கை நாங்கள் இதை மாற்றி அமைக்க வேண்டும். இந்த விடயத்தை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிர்வேறு மே மாதம் 6ஆம் தேதி நாங்கள் போன்ற வாக்களுக்காக நாங்கள் அவருடைய மனநிலை நாங்கள் பார்த்தோம். அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் திருப்பி அடிக்காமல் ஒரே ஒரு காரணம் அவரது நாட்டில் ஒரு அமைச்சரின் காரணம் இல்லாவிட்டால் எங்களுடைய வடமாகாணத்தை வடக்கு விளங்குகின்ற மக்கள், எத்தனையோ விடயங்களை பார்த்து வந்த மக்கள், எங்களுடைய போராட்ட வரலாறை தெரியாத ஒருவர் அவருக்கு அடி வாங்கி வந்த மக்கள் விட்டுக்க மாட்டார்கள், திருப்பி அடிச்சிருப்பார்கள். உண்மையிலே இந்த வடமராட்சியிலே ஒரு கூட்டத்திலே வந்து என்னை பேச முடியுமா என்று சொல்லி சகோதரர் ஸ்ரீதரன் அவர்கள் கேட்ட பொழுது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை அந்த விடயம் தந்தது. அவர் தொலைபேசி அழைக்கிறேன். அதே அந்த மகிழ்ச்சியை தந்தது சொன்னால், நான் 2020ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் முதல் முறையாக தெரிவு செய்யப்படும் பொழுது வடக்குக்கும் கிழக்குக்கும் இருக்கும் வடக்கு கிழக்கு பிரதேசவாதம் என்று சொல்வார்கள். வடக்கு கிழக்கு பிரதேசவாதம் என்ற விடயத்தை அதி உச்சகட்டத்துக்கு பிள்ளையான கருணா போன்றவர்கள் அந்த 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே கொண்டு போயிருந்தார்கள். 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் கருணா அவர்கள் இந்த வடக்கு கிழக்கு பிரதேசவாதத்தை பேசி அதோட பல விடயங்களையும் பேசி இலங்கை தமிழரசு கட்சிக்கு அம்பாறை மாவட்டத்தில் ஒரு ஆசனத்தை இல்லாமல் செய்து இருந்த ஒரு காலப்பகுதி. சிறையிலே இருந்து இந்த பிரதேசவாதத்தை பேசி புல்லியானவர்கள் பாராளுமன்றத்தில் சேர்ந்த ஒரு காலப்பகுதியிலே தான் நான் 2020ஆம் ஆண்டு நானும் தமிழரசு கட்சியினராக பாராளுமன்றத்தில் சேர்ந்திருந்தேன். அந்த நேரத்திலே ஒரு வருட காலப்பகுதிக்குள்ளே அனைவருக்கும் தெரியும், பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரைக்கும் P2P என்ற பெயரிலே மாபெரும் ஒரு பேரணி ஒன்றை நாங்கள் நடாத்திருந்தோம். அந்த பேரணியிலே இறுதி நாளிலே இதே வீதியின் உள்ளாகத்தான் நாங்கள் சென்றிருந்தோம். அந்த நேரத்திலே இந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி என்ற பேரணி பொலிகண்டியிலே முடிவடையும் பொழுது இந்த வடமராட்சி மக்கள் வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையிலே ஒரு பிரதேசவாதம் இல்லை, நாங்கள் அனைவரும் வடக்கு கிழக்கிலே ஒரு மக்கள், தமிழ் மக்கள் நாங்கள் அனைவரும் ஒரு மக்கள், மட்டக்களப்பிலே இருந்து வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் இந்த மாவட்டங்களில் எங்களுடைய தலைவர்களிலே ஒருவராக ஏற்றுக்கொள்ள தயார் என்ற செய்தியை முதலாக சொன்னது இந்த வடமராட்சி மக்கள். அந்த செய்தியை முதலாக எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த இறுதி நிகழ்வு நடக்கும் பொழுது, அந்த பேரணியிலே இறுதி கட்டத்தை நாங்கள் அடையும் பொழுது பொலிகண்டியிலே பல கட்சிகளுடைய இந்த மாவட்டத்தை சேர்ந்த பல தலைவர்கள் கடந்து செல்லும் பொழுது என்னுடைய வாகனத்தை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் நானும் ஒன்றாக வந்த அந்த வாகனத்தை மறைத்து இந்த பொலிகண்டிலே இருந்த வடமராட்சியில் இருந்த மக்கள் சொன்னார்கள், இந்த இறுதி நிகழ்விலே நீங்கள் தான் முக்கியமாக இந்த ஒரு நினைவுக்கல்லை பதிக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த வடமராட்சி மக்கள் எனக்கு அந்த அங்கீகாரத்தை முதலாக தந்த அந்த மக்களுக்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை பேசுவதற்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதையும் தாண்டி இம்முறை இந்த பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய மக்கள், குறிப்பாக வடமாநிலத்தில் இருக்கும் மக்கள் சில தவறான தீர்மானங்களை எடுத்திருந்தார்கள் என்பதை மனவேதனையில் நான் சொல்ல வேண்டும். இந்த வடமாநிலத்தில் இருக்கிற மக்கள் சில தவறான தீர்மானத்தை எடுத்ததற்குள்ளாக எங்களுடைய பாராளுமன்றத்துக்கு எனக்கு முன்பாக பேசியது போல தமிழ் மக்களுக்காக இல்லாத NPP அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளை நடைமுறைப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருந்தார்கள். நாங்களும் இந்த ஆட்சியாளர் வந்த பொழுது 3-2 பெரும்பான்மை படித்த பொழுது முதல் கட்டம் நாங்களும் இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்ய தேர்தல் நடந்த நவம்பர் மாதத்திலே முதலாவது மாதம் இவர் என்ன செய்ய போறார்கள் என்று நாங்கள் பார்ப்போம். 3-2 பெரும்பான்மை கொண்ட அரசாங்கம் சில நேரங்களில் இந்த 3-2 பெரும்பான்மை வைத்துக் கொண்டு தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கான ஒரு நிரந்தரமான தீர்வை தருவதற்கு சில நேரங்களிலே இவர்கள் தயார் நிலையில் இருப்பார்கள் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை மனதிலே இருந்தது. அந்த காரணத்தினால் நாங்களும் அரசாங்கத்தை விமர்சிக்கவில்லை, அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை அவதானித்துக் கொண்டு வந்தோம். டிசம்பர் மாதம் வந்த பொழுது எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சிக்கு பாராளுமன்ற குழுவுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த சந்திப்பின் பொழுது நாங்கள் சில விடயங்களை ஜனாதிபதிக்கு முன்னிலையில் நாங்கள் முன்வைத்தோம். மிக முக்கியமாக நாங்கள் முன்வைத்த விடயம், முக்கியமாக முதலாவது விடயமாக நாங்கள் முன்வைத்தது
இந்த நாட்டிலே ஒரு அரசியல் தீர்வை பெற்றி உங்களுடைய நிலப்பாடு என்ன? உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நீங்கள் தெரிவு செய்யப்பட்டால் உடனடியாக புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவேன், நிறைவேற்று அதிகார முறையை நாங்கள் ஒழிப்போம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதை எப்ப செய்ய போறீங்க என்று சொன்னால் ஜனாதிபதி சொன்ன பதில் பார்ப்போம், அவ்வளவுதான் சொன்னார். சரி, அவர் பார்ப்போம் என்று சொன்னால் புதிய ஜனாதிபதி தானே அரசியல் தீர்வுடைய ஒரு பெரிய விடயம். அதை பற்றி ரெடியாக கேட்டால் அவர் சிலர் தெரியாமல் இருக்கும் நினைச்சிருக்கிறோம். இரண்டாவது முக்கியமான விடயமாக நாங்கள் அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அதுக்கும் ஜனாதிபதி சொன்ன விடயம் பார்ப்போம் என்று சொன்னார். அவ்வளவுதான் சொன்னார். சரி, அரசியல் கைதிகளை விடுதலை என்றது இன்னொரு நீதி அமைச்சர் பேச வேண்டும். நீதி அமைச்சர்கள் பேசி அந்த பட்டியலை எடுத்து அவர்களை என்னென்ன வழக்குகளுக்காக அவர்களுடைய இருக்கிறார்கள், எத்தனை பேரை பொதுமைக்கு பண்ணிவிடலாம், எத்தனை பேருடைய வழக்குகளை விரைவாக சட்டவாதிகளுடன் பேசி முடிவு கொண்டு வரலாம் என்று பார்ப்போம். அதுக்கு ஒரு காலம் போகும். நவம்பர் மாதத்திலே தானே தேர்தல் நடந்தது. டிசம்பர் மாதத்திலே எப்படி அவருக்கு தெரியும் என்று அதையும் நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது விடயமாக நாங்கள் காணாமாக்கப்பட்டவர்களை பற்றி நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இந்த காணாமாக்கப்பட்டவர்களுக்கு உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே என்ன பதவிகள் வழங்கப்படும் என்று கேட்டுக்கொண்டோம். அதுக்கும் என்ன பதில் சொல்லிருக்காரு இப்ப தெரிஞ்சிருக்கு. அதுக்கும் சில பார்ப்போம் சொல்றாரு. ஒரு சாதியா சிரிப்பேர், சிரிப்பேர், மாயம் சாதியா மாத்தி சிரிப்பேர், அப்படி சிரிப்பார். பிறகு நாலாவது விடயமாக நாங்கள் கேட்டோம். சரி, இந்த காணி அபகரிப்பு வடக்கு கிழக்கிலே தொடர்ச்சியாக எங்கள் நிலங்கள் அபகரிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. பல திரைக்கழகங்கள், தொல்பொருளாக இருக்கட்டும், ஃபாரஸ்டாக இருக்கட்டும், கரையோர பாதுகாப்பு பதிவாக இருக்கட்டும், அதே போல ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற நிலங்களாக இருக்கட்டும், இந்த நிலங்களுடைய விடுவிப்பை பற்றி என்ன செய்வீர்கள்? மீண்டும் அதுக்கும் அதே பதவி. கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாளர் நாங்கள் பேசிய அனைத்து விடயங்களுக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு விடயம், பேசுவோம் பார்ப்போம், அவ்வளவு. அதிலேயே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இல்லாம போனது. 12ஆம் மாதம் இருப்பது, நவம்பர் மாதமே ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. 12ஆம் மாதம் இருப்பது அந்த நம்பிக்கையும் இல்லாம போனது. அதனை தொடர்ந்து நாங்கள் பெரிய அளவிலே அரசாங்கத்துடைய செயல்பாட்டை விமர்சிக்கவில்லை. என்றால் எல்போர்டு அரசாங்கம் என்று சொன்னது, எங்களுடைய தலைவர் சொன்னது போல எல்போர்டை வைத்துக் கொண்டு அவர்கள் படிக்க வேண்டும். சரி, படிப்பது காலம் கொடுப்போம். இந்த வடமாநிலத்தில் தெரிவு செய்யப்பட்ட என்பிபியுடைய பாராளுமன்ற பொறுப்பினுடைய கோவாலி குலத்தை பார்த்தாவது 3 மாதம் இருப்போம் யோசிக்கிறார். நாய் பூனை சோரை சாப்பிட்டார் சொன்னது, இந்த மின்சாரம் அடிச்சுதான் கரண்ட் இல்லாம போனோம்னு சொன்னது, குரங்குகள் சாப்பிட்டுதான் தேங்காய் தட்டுப்பாடு வந்தது என்று சொன்னது, இப்படியான இந்த தேதி கூறுவை கோமாளி கூறுவை பார்த்து கொண்டு கொஞ்சம் வழங்கி இருப்போம் இருந்தாங்க. சரி, முதலாம் மாதம் ஒரு நடுப்பறது வரும் பொழுது, 2ஆம் மாதம் வரும் பொழுது நாட்டிலே ஒரு புதிய வரவு செலவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. வரவு செலவு திட்டத்தை வாசித்து பார்த்தால் வரவு செலவு திட்டத்திலே தமிழ் மக்களுக்கு எதுவுமே இல்லை என்பதை நாங்கள் பார்ப்போம். அதுக்கு மேலே நாங்கள் இந்த அரசாங்கத்திலே நம்பிக்கை வைக்க முடியும். நாங்கள் இந்த சொன்ன ஜனாதிபதி பேசிய விடயங்களிலே பல விடயங்களுக்கு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக இந்த விடயங்கள் நடக்குமா நடக்காதா என்பதை பற்றி நாங்கள் ஓரளவு புரிந்து கொள்ளலாம். ஜனாதிபதி அவர்கள் அரசியல் தீர்வை ஒரு மிக விரைவாக ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவார் என்று சொன்னால் வரவு செலவு திட்டத்திலே அதுக்கான நிதி ஒதுக்கப்படும். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை அதுக்காக ₹1 கூட ஒதுக்கப்படும். அப்ப அந்த விடயம் இந்த வருஷத்தில் நடக்கப் போவதில்லை என்று தெரியல. ஆனால் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை பற்றி அதுக்கு முன்பாக நீதி அமைச்சர் சொல்றார், அரசியல் கைதிகள் யாருமே இந்த நாட்டிலே இல்லை. ஆனா அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இருக்கின்றது அரசியல் கைதிகளுடைய விடுதலை. அதனை பிறகு அண்மையிலே பிரதமர் ஹரிணி அவர்கள் என்னிடம் பலர் கேட்டார்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற பலர் எல்லாருடைய சண்டை பிடிக்க கடைசியில் ஹரிணி அவர்கள் சண்டை பிடிக்க தொடங்கினார். அவர்கிட்ட கேட்ட பொழுது அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றி அவருடைய வாயால் பிரதமர் உச்சரிக்க தயாரில்லை அரசியல் கைதிகள் என்ற அந்த வசனங்கள். அவர் எனக்கு சொன்ன பதில், நீங்கள் சொல்லும் வகையான கைதிகள் சிறைச்சாலையில் இருந்தால் இலங்கையிலே நீங்கள் அவருடைய பேர் பட்டியலிட்டார்கள், நாங்கள் அதை பற்றி ஆராய்வோம். அந்த நேரத்தில் அவர் சொன்னார், நீங்க தான் நாட்டிலே பிரதமர், அந்த பட்டியலை நீங்கள் தான் தயார்படுத்த வேண்டும், நான் பிரதமர் இல்லை, முடியாவிட்டால் பதவியை தாங்கள் நான் இந்த பட்டியலை தயார்படுத்தார்கள். பிரதமர் பதவி எனக்கு வேண்டாம், ஆனால் சொல்லிருக்கேன் பட்டியலை தயார்படுத்துவதற்காவது பிரதமர் பதவியை தாருங்கள். அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்க போவதாக தெரியவில்லை. காணாமாக்கப்பட்டவருடைய விவகாரம், இந்த விடயத்தை ஜனாதிபதி 12ஆம் மாதத்திலே எந்த ஒரு விடயத்தை சொல்லாமட்டாலும் கூட வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அந்த ஜனாதிபதி உரையை
இந்த காணாமாக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் என்ன விடயத்தை என்ன தீர்வை வழங்க போறோம் என்று ஏதாவது ஒரு செய்தி நமக்கு இருக்கும்னு பார்த்துருக்கோம். அதிலேயும் வரவு செலுத்துறது ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பாதிக்கப்பட்ட சமூகமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட நாட்டிலே தற்பொழுது ஒரு காணாமாக்கப்பட்டவர்களுக்கான ஒரு அலுவலகம் இருக்கிறது. அந்த அலுவலகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே அதிலேயும் 5 லட்சம் ரூபாய் நிதி குறைச்சு ஒதுக்கியிருக்கிறார்கள் கடந்த வருடத்தை விட. அதிலே இந்த வரவு செலவு திட்டத்திலே வெளிவிவகார அமைச்சருடைய விவாதத்திலே வெளிவிவகார அமைச்சர்கள் கேட்ட பொழுது நீங்க காணாமாக்கப்பட்டவர்கள் என்ன உங்களுடைய அரசாங்கத்தின் திட்டம் என்று சொன்னால் கடந்த அனைத்து அரசாங்கம் சொல்லி வந்த அதே பதிலை சொன்னார். உங்களுடைய பாதிக்கப்பட்ட சமூகத்தை போய் நீங்கள் காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகத்தை பதிய சொல்லுங்கள். அப்ப நீதிமன்ற பொறிமுறை எதுவும் இருக்கா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது நீதி கிடைக்கக்கூடியது பொறிமுறை இருக்கான்னு கேட்டால் அதுக்கு பதிலை அளிக்காமல் தப்பு ஓடினோம். அப்ப அந்த விடயத்தில் ஒன்றுமே இல்லை. காணியலை பற்றி பேசினால் ஜனாதிபதியுடைய வரவு செலவு திட்டத்துக்கான அந்த உரையிலே ஒப்பம் இல்லாத காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்குவதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் இருக்கின்றது. ஆனா வடக்கு கிழக்கில் எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள், காணி பிரச்சனையால பாதிக்கப்பட்ட மக்கள், வனையிலாக ஊடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு தீர்மானம் இல்லை, எந்த ஒரு முடிவும் இல்லை. தற்பொழுதும் புதிதாக கல்விகளை போட்டு எங்களுடைய மக்களுடைய காணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொல்பொருள் திணைக்களம் தற்பொழுதும் உச்சவெளி பிரதேசத்திலே மாத்திரமல்ல வடக்கு கிழக்கு பூராவும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளை எடுத்து அதை பௌத்த மதஸ்தலங்களாக மாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுதும் கரையோர பாதுகாப்பு பிரிவு எங்களுடைய மீனவர்கள் கடலுக்கு போகக்கூடிய அந்த போட்டை படங்களை நிறுத்தக்கூடிய இடங்களே தங்களுக்கு சொந்தமான ரிசர்வேஷன் காணி சொல்றார்கள். இப்படியான ஒரு நிலையிலே நாங்கள் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிரான அரசாங்கம் என்று எங்களுடைய மக்களுக்கு தொடர்ந்தும் சொல்லாமல் இருக்க முடியாது. எங்களுடைய மக்களுக்கு கடந்த தேர்தலில் எங்களுடைய மக்கள் ஒரு ஆணையை வழங்கி இந்த தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க போறதாக தெரியவில்லை என்பதை நாங்கள் சொல்லாமல் இருப்பது எப்படி? எங்களுடைய மக்களுக்கு இந்த உண்மையை நாங்கள் சொல்லாவிட்டால் நாங்களும் இந்த வரலாற்றை பிழை செய்தவர்களாக நாடு முழுவதும் ஒரு சிலர் இப்பொழுதும் அன்று குமார திசாநாயக்கூடிய அந்த ஒரு அவரை பார்த்து ஒரு மயக்கத்தை இருக்கிற பொழுது நாங்கள் மக்கள் எங்களை எதிராக பேசுவார்கள் பயந்து உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது. இதே போலதான் 2020ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்சே ஆட்சி ஆண்ட பொழுதும் எல்லாரும் சொன்னாங்க இந்த அரசாங்கம் 25 வருஷத்துக்கு போகும் 3-2 பெரும்பான்மைக்கு கோட்டா ராஜபக்சே ஆட்சி தான் 25 வருஷத்துக்கு. அந்த நேரத்திலே கூட முதலாவது கோட்டாபய ராஜபக்சேக்கு எதிராக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சர்வதேச காணாமாக்கப்பட்ட திருத்தினன்று 2020ஆம் ஆண்டு 8ஆம் மாதத்திலே நாங்கள் 31ஆம் தேதி நாங்கள் முதலாவது ஒரு போராட்டம் ஒன்றை செய்திருக்கிறோம். ஏனென்றால் அரசாங்கம் மக்களுக்கு எதிராக நிற்பது என்று சொன்னால் அதை சொல்ல வேண்டிய கடமை இலங்கை தமிழரசு கட்சிக்கு இருக்கின்றது. இந்த மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இலங்கை தமிழரசு கட்சிக்கு இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்சே வீட்டை எடுப்பதற்கு நாடு முழுவதும் நாங்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களுக்கு நாங்களும் ஆதரவாக செயல்பட்டோம். என்றால் கோட்டாபய ராஜபக்சேவுடைய மோசமான ஆட்சியை நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த அன்புகுமார் திசாநாயக்க அரசாங்கத்துடைய ஆட்சி எங்களுடைய மக்களுக்கு தொடர்ந்தும் எதிராக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராகவும் நாங்கள் போராட்டங்களை நடத்த தயாராக இருக்கின்றோம். அவங்களுடைய ஆட்சிக்கும் அவர்கள் சரியான பதில் அவர்களுக்கு புதிய பாசையை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்தாவது அவர்களுக்கு அந்த புதிய பாசையை சொல்ல வேண்டும். இரண்டாவது இப்படியே 6 மாதம் கடந்து விட்டார்கள். இன்னொரு 4.5 வருஷம் தான் இருக்கின்றது. இதிலே மாகாண சபை தேர்தல் நடத்துவதை பற்றி எந்த பேச்சும் இல்லை. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு கடந்த பாராளுமன்றத்தில் என்னுடைய ஜனாதிபதி சட்டத்தரணியாளர் ஒரு தமிழக சட்டமன்ற ஒன்றை குறைந்திருந்தார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதை இறுதி நாளிலே 3வது வாசிப்பு அன்றைக்கு பாராளுமன்றத்தில் அந்த விடயம் எடுக்கப்பட்டிருந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த அரசாங்கத்தில் ஜனாதிபதி வந்த பொழுது ஜனாதிபதி அந்த விடயத்தை கேட்டிருந்தேன். முதலாவதாக பாராளுமன்றத்தில் கேட்டிருந்தேன். டிவி சில்வா அவர்கள் சொல்லியிருந்தார் மாகாண சபை பொறுமையை நாம் இல்லாமல் செய்வோம். அந்த நேரத்திலே நான் ஜனாதிபதியில் பாராளுமன்றத்தை கேட்டிருந்தேன். அன்னைக்கு பாராளுமன்றத்தை கேட்டிருந்தேன். நாங்கள் விரைவாக நடத்துவோம் என்று சொன்னார். ஜனாதிபதியை சந்தித்த பொழுது கேட்டிருந்தேன். இந்த 12ஆம் மாதம் சந்திப்பு
நாங்கள் ஒரு வருட காலம் இந்த அடுத்த வருடத்துக்குள்ளே நாங்கள் செய்வோம் என்று சொன்னார். ஆனால் இன்னும் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரவில்லை. ஆனால் சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கிறார், இந்த வருஷத்திலே நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த மாட்டோம். மீண்டும் அந்த கௌரவ பாராளுமன்ற கட்சியினுடைய செயலாளர் கொண்டு வந்த அந்த தனிநபர் பெயர்களே நான் எதிர்வரும் வாரத்திலே பாராளுமன்றத்தில் சமர்ப்பணம் செய்வதற்காக தயாராக இருக்கிறேன். என்ன அரசாங்கம் செய்யாவிட்டால் அந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் செய்வோம். மக்களுக்கு இந்திய அரசியல் அமைப்பிலே ஏதாவது அதிகாரம் பயன்படுகின்ற ஒரு கட்டமைப்பு இந்த மாகாண சபை முறைமையை மாகாண சபையை நாங்கள் தேர்தலை நடத்திய மக்கள் அந்த மாகாண சபையினுடைய இந்த 2 மாகாணங்களை ஓரளவாக ஆட்சி செய்வதாக. ஆனால் ஜனாதிபதி தனிநபர் பெயர்மையாக இதை கொண்டு வருவதற்கான காரணம் தனிநபர் சட்டமூலமாக இந்த அரசாங்கம் சொல்றதெல்லாம் போய் ஜனாதிபதியுடைய இந்த பொய்களை நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் கேட்டுக்கொண்டு ஏமாந்து கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மக்கள் கொடுக்கும் எந்த ஒரு பிரச்சனை ஒரு தீர்வுகளை இந்த அரசாங்கத்தால் முன்வைக்க முடியாமல் போயிருக்கு. குறிப்பாக வடமாகாணத்தை எடுத்தால் இந்த பிரதேசத்திலே கூடிய கடற்கொலைக்கு போகக்கூடிய மக்கள் சட்டவிரோதமான கடற்கொலைகள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் வந்து 6 மாதம் போய்விட்டது. ஏனைய தரப்புகள் எதிராக விளையாடுவதை தவிர அரசாங்கம் தாங்கள் செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் இந்த வகையிலே 2017ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே கௌரவ சுமந்திரன் அவர்கள் கொண்டு வந்த ஒரு தனிநபர் பிரேரணையை அரசாங்கம் ஒரு பிரேரணையாக எடுத்ததற்கு பிறகு 2017-18 காலப்பகுதியிலே சட்டவிரோதமான மீன்பிடியால் வந்த பிரச்சனைகள் குறைவாக இருந்தால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததற்கு பிறகு இதுவரைக்கும் கடற்கொலை அமைச்சர் எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களுடைய மீனவர்கள் இன்னும் பாதிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இலங்கையிலே இருக்கும் சட்டங்களை அமல்படுத்தாமல் காரணமாக எங்களுடைய மக்கள் மீனவருடைய வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வும் வழங்காமல் எங்களுடைய வடமாகாணத்தில் இருக்கும் மக்கள், வடக்கு கிழக்கே இருக்கும் தமிழ் மக்கள் உண்மையிலே எதிர்பார்க்கும் தீர்வுகளை வழங்காமல் ஜனாதிபதி அவர்கள் அவருடைய அமைச்சரவையில் இருக்கும் ஏனைய அமைச்சர்கள் இன்று வடக்கு கிழக்கு பூரா சுற்றுலா பயணிகளாக வாக்குறுதிகளை வழங்குகிறார்கள். நான் கேட்டால் இந்த கிராமத்துக்கு என்ன வேணும் என்று சொல்லி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஜனாதிபதிக்கு ஒரு தகவல் அனுப்புவோம், நாளை தினம் சொல்வேன், அதை நான் செய்து தருகிறேன். அப்படித்தான் நிலவரிக்கிறேன். சில நேரம் இந்த மைதானத்தை ஒரு சர்வதேச மைதானமாக மாற்றலாம் என்று சொல்லி யாராவது ஜனாதிபதி சொன்னார், அடுத்த கூட்டத்திலே அவர் சொல்லுவார், இந்த கூட்டத்தை நாங்கள் சர்வதேச மைதானமாக மாற்றி தருவோம். ஏன்னால் இந்த கொடுக்கிற வாக்குறுதிகள் எல்லாம் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அவங்களுடைய அதிகாரத்தை எடுப்பதற்கு மாத்திரம் கொடுக்கிற வாக்குறுதிகள் அனைத்து நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த எண்ணமும் இல்லாமல் அனைத்து மாவட்டங்களிலே ஒரு வாக்குறுதி. அதாவது என்னுடைய தமிழ் மக்கள் இந்த வாக்குறுதிகளை இந்த சலுகைகளை கேட்டு தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையை போரிடமெல்லாம் ஒரு போய் அடித்துள்ளது. மன்னருக்கு போல சொல்றது 90 கிலோமீட்டர் புதிய பாதை அமைக்கிறார், புத்தகத்துக்கு இலகுவாக போகலாம். ஆனால் அந்த பாதையை அமைக்கிறதுக்கு முதல் முல்லைத்தீவு மாவட்டத்திலே கேப்பாக்குளவிலே ஒரு கடற்கொலையில் சங்கத்தினுடைய தலைவர் ரவுடி அமைச்சர் கேட்ட பொழுது, ஒரு வீதி அமைதி சம்பந்தமாக கேட்ட பொழுது அவர் கடுமையாக தாக்கியிருக்கிறார். அவரை கடுமையாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் தாக்கியிருக்கிறார். ஆனா கேட்டால் மன்னரிலே இருந்து புத்தகத்துக்கு வீதி அமைக்கிறது நாங்கள் ஆய்வு செய்யப்படுறோம் சொல்றாங்க. ஆனால் அவர்கள் ஒதுக்கியதாக சொல்ற வடமாகாணத்துக்கான அந்த 5000 மில்லியன் ரூபாய் காசிலே கேப்பாப்புறவிலே ஒரு வீதியை செய்யலாமா என்று கேட்டதுக்கு அந்த மீன்பிடி சங்கத்துடைய தலைவருக்கு அடி. இதான் இந்த நாட்டினுடைய நிலைமை. அந்த அமைச்சருக்கு அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் திருப்பி அடிக்காமல் இருப்பதற்கான ஒரே ஒரு காரணம் அவர் இந்த நாட்டில் ஒரு அமைச்சர் என்ற காரணத்தினால்தான். இல்லாவிட்டால் எங்களுடைய வடமாகாணத்தை வடக்கு கிழக்கு மக்கள், எத்தனையோ விடயங்களை பார்த்து வந்த மக்கள், எங்களுடைய போராட்ட வரலாறை தெரியாத ஒருவர் அவருக்கு அடி வாங்கி அந்த மக்கள் விட்டுக்க மாட்டார்கள், திருப்பி அடிச்சிருப்பார்கள். ஆனால் அமைச்சர் என்ற காரணத்தால் அந்த மக்கள் திருப்பி அடிக்கவில்லை. அந்த அமைச்சர் என்று தங்களுடைய அரசியல் எவ்வளவு தூரம் பங்குவத்திலே போயிருப்பதை சொன்னால், எங்களுடைய விடுதலை போராட்டத்தை அளிக்க வேண்டும், சமாதான பேச்சுவார்த்தையிலே எங்களுடைய விடுதலை போராட்டத்தை முழுமையாக இல்லாமல் செய்ய வேண்டும், வடக்கு கிழக்கை பிரிக்க வேண்டும்,
இந்த மண்ணிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வரக்கூடாது என்ற முயற்சி எடுத்த ஒரு அமைச்சர் தான் அவர் அந்த காலப்பகுதி. ஆனால் இன்று அண்மையிலே பாராளுமன்றத்தை பார்த்தேன், தலைவருடைய பேரை பாராளுமன்றத்தை உச்சரிக்கும் அளவுக்கு அவருக்கு அந்த வாக்குக்கான பசி வந்திருக்கிறது. பாராளுமன்றத்தை உரையாடும் போது சொல்றார், தலைவர் பிரபாகருடைய ஊர் வேல்வெட்டுத்துறை, அந்த காரணத்தினால் வேல்வெட்டுத்துறையிலே எந்த வீதி அபிவிருத்தியும் செய்யவில்லை, நாங்கள் அந்த வீதியை அபிவிருத்தி செய்ய போறோம். ஆனால் கடந்த காலத்திலே முழுக்க தமிழினத்துக்கு எதிராக செயல்பட்டவர். ஆனால் இன்றைக்கு வெல்வெட்டுத்துறையிலே வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் அதை தலைவருடைய பேரை சொல்ற அளவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதை நாங்கள் பாராட்டுவோம். பாராளுமன்றம் சொல்றது நல்ல. இந்த வீதி அபிவிருத்திக்கு 5000 மில்லியன் ஒதுக்கப்பட்டது சொன்ன அடுத்த போய் நாங்கள் மட்டக்களப்பிலே ஒரு மாவட்ட அபிவிருத்தி கூட்டம் நடந்தது. அந்த மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலே கிழக்கு மாகாண ஆளுநர் சொல்றார், ஒட்டுமொத்த இலங்கைக்கு 11,000 மில்லியன் ரூபாய் காசு நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம் வீதி அபிவிருத்தி. பொதுவாக வீதி அபிவிருத்திக்கு ஒதுக்கிற காசுல இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மூலதன செலவுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே சாதாரணமாக ஒவ்வொரு வருடமும் வரவு செலவு திட்டத்தை ஒதுக்கப்பட்ட நிதியிலே 55% நிதி மாத்திரம் தான் செலவழிக்கப்படும். அதாவது 10 கோடி இருக்கிறால் 5 கோடி தான் பிரசிடன்ட்ல இருந்து காசு வரும். அதான் பலமை கடந்த 4-5 வருஷம். என்ன வரவு செலவு திட்டத்தை ஒதுக்குற அந்த முழு தொகையை வந்து செய்யறாங்க. அப்படி பார்த்தால் இந்த நாடு முழுவதும் ஒதுக்குற காசுடைய பெறுமதி 11,000 மில்லியன் ரூபாய். 11,000 மில்லியன் ரூபாயில 55% என்று பார்த்தால், நாங்கள் அன்னளவாக பார்த்தால் 5.5 மில்லியன். 11,000 மில்லியன் 5,500 மில்லியன். 5,500 மில்லியன் மாத்திரம்தான் நாட்டுக்கு என்றால் 55% மூலதன செலவுக்கு தான் நிதிகள் வரும். அதிலே 25 மாவட்டங்களுக்கு பிரிக்க போறார்கள். அப்ப 25 மாவட்டங்களுக்கு பிரித்தால் 5,500 மில்லியனை 25 மாவட்டங்களுக்கு பிரிக்கும் பொழுது நீங்கள் நினைக்கிறீர்களா கொழும்பு மாவட்டத்துக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கும் சமனாக ஒதுக்குவார்கள்? சனத்தொகை அடிப்படையில் பார்த்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்க்கல கம்பா மாவட்டத்துக்கும் மன்னார் மாவட்டத்துக்கும் சமனாக ஒதுக்குவார்கள். நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களா அவர்கள் குருநகர் மாவட்டத்திலும் யாழ் மாவட்டத்திலும் சமனாக ஒதுக்குவார்கள்? ஒதுக்க மாட்டார்கள். இரண்டால் அவர்களுக்கு தேவை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எப்படியாவது இந்த வாக்கை எடுக்க வேண்டும். அதுக்காகத்தான் இந்த பொய்களை சொல்றார்கள். விட்டா கிளிநொச்சியை வந்து ஒரு துறைமுகம் கட்டுவோம் என்றும் நான் அதில் சொல்லுவேன். அவருடைய பொய் சொல்ற வேகம் அப்படிதான் போய் கொண்டிருக்கு. தேர்தலிலே வெல்ல வேண்டும் என்றால் கிளிநொச்சி மாவட்டத்திலே நாங்கள் துறைமுகத்தை கட்டுவோம், அதை நம்பி தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை நாங்கள் இதை மாற்றி அமைக்க வேண்டும். இந்த விடயத்தை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நாங்கள் போன்ற வாக்களுக்காக நாங்கள் அவருடைய மனநிலை நாங்கள் மாற்ற வேண்டும். இந்த நான் சொன்ன பிரச்சனை எல்லாம் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை அரசாங்கம் தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட, ஆட்சி அதிகாரத்தை இருக்கிறவர்கள் தான் தீர்க்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட, அதுக்கான அழுத்தங்களை கொடுக்கிறதுக்கு நாங்கள் 3/2 பெரும்பான்மை இருக்கிற அரசாங்கத்தை வைத்து எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு இந்த நாட்டிலே தேவை என்பதை நாங்கள் மீண்டும் சொல்வதாக இருந்தால், எங்களுடைய மக்கள் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு தந்தால் மாத்திரம் சொல்ல முடியும். கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும் என்று சொன்னால், அதை நாங்கள் அரசாங்கத்தில் சொன்னால், எங்களுடைய மக்கள் எங்களை வாக்களித்தால் மட்டும்தான் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளும். நேரடியாக நீங்கள் அரசாங்கத்தை ஆதரித்தீர்கள் என்று சொன்னால், நேற்றைய தினம் இந்த விவாதத்தாய் சொல்றபடியே தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி என்பிபியாக மாறிவிடும். என்பிபியாக தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியாக என்பிபி கட்சி மாறிவிட்டால், உங்களுடைய சார்பை பேசுவதற்கு எவருமே இருக்க மாட்டார்கள். நாங்கள் இருப்போம். ஆனால் பேசினாலும் கூட வடமாகாணத்துக்காக பேசுவதற்கு அந்த அங்கீகாரம் எங்களுக்கு போதாது. இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் எங்களுக்கு வாக்கு போட்டால் மாத்திரம்தான் அந்த அங்கீகாரம் எங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். என்றால் நாங்கள் இதுக்கு முன்பு பேசிய கூட்டத்திலே என்னுடைய துணையாக முன்னாள் பிரதேசபை தவிசாளர் பிரகாஷ் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். இந்த என்பிபி அரசாங்கத்திலே உள்ளாட்சி சபையிலே கொடுத்தால் கொழும்புரை பலவற்றிலே ஜேவிபி தலைமை செயலகத்திற்கு ஒரு செய்தி வந்தால் KKS வீதியை AKD வீதி என்று மாற்றிக்கொண்டு அவர்கள்
மாற்ற வேண்டிய ஒரு சூழலில் தள்ளப்படுவார் என்று எங்களுடைய சகோதரர் பிரகாஷ் அவர் சொல்லியிருந்தார். அப்படி சொன்னால் உங்களுடைய கணிப்பின்படி யாழ் மாவட்டத்திலே எங்களுடைய தமிழ் மக்கள் பாராளுமன்றத்தை தெரிவு செய்து அனுப்பின 3 எம்பினர் என்ன செய்வார்கள் என்று நினைக்கிறேன். கொழும்புல இருந்து பலவத்திலிருந்து சொல்றாங்க, ஜேவிபி தலைமை செய்ய பேர் மாற்று. எங்களுடைய இந்த பிரதேச சபை ஜேவிபி கையிலே இருக்கின்றது. பிரதேச சபையுடைய தவிசாளர் ஜேவிபி செய்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் சென்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கு பேசுவதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டதில்லை. 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே மந்திரி இணையத்திலும் ஒரு ஆய்வு செய்கிறாங்க. பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி தங்களுடைய செயல்பாடு பேசுவது மாத்திரமல்ல, பேசுகிற விடயங்கள் எல்லாத்தையும் செய்து ஒரு ஆய்வு செய்வார்கள். அதிலே 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் 6வது இருக்கிறேன். யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட இந்த மக்கள் தெரிவு செய்து அனுப்பின பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் நீங்களே தெரிவித்தார்கள். வரவு செலவு திட்டம் வந்த பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பேசுறது கொடுத்து ஒரு நாள் அந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய நிலைமையை பார்த்தா கவலையாக இருந்தது. முகனும் நிலைமை பாராளுமன்றத்துக்கு போனால் பாராளுமன்றத்திலே தான் பேச வேண்டும். பாராளுமன்ற வளாகத்திலே இருந்து பேஸ்புக் லைவ்ல வந்து இன்றைய விவாதம் இதை பிடித்தார் என்று சொல்றதுக்கு நீங்கள் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் போனால் பாராளுமன்றத்தில் பேச, பாராளுமன்றத்தில் போனால் அமைச்சர்கள் கேட்க. இது பேஸ்புக் லைவை வைத்துக் கொண்டு மக்களுடன் தொடர்பாக இருக்கிறார்கள். இதுக்காக நீங்கள் பாராளுமன்றம் அனுப்பினீர்கள். மற்றொரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சொன்ன விடயத்தை நான் மறந்து விட்டேன். யாராவது செய்ய, அதாவது நாங்கள் இதென்று அதன்று என்று சொல்லக்கூடாது. இதென்று அதன்று இந்த தேர்தலில் நாங்கள் வாக்களிக்க கூடாது. இதென்று அதன்று நாங்கள் தேர்தலில் வாக்களித்தால் இந்த தமிழ் மக்களுடைய எதிர்காலம் இதென்று அதன்று போய்விடும். தமிழ் மக்களுடைய எதிர்காலம் இதென்று அதன்று போக வேண்டும் என்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியை தவிர்த்து ஏனைய கட்சிகள் நீங்கள் வாக்களிக்க. அந்த வகையிலே நான் நீண்ட நேரம் பேசிவிட்டு நினைக்கிறேன். எங்களுடைய மக்கள் இம்முறை தேர்தலில் தெளிவாக இருக்கிறார்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது என்னாலே பிரதேசங்களில் வர முடியாமல் போய்விட்டது என்றால் மாணவர்கள் வெள்ளதான் வேண்டும். பாராளுமன்றத்துக்கு வந்தால்தான் என்னை நீங்கள் கூறுவீங்க, இல்லாட்டி கூட போறீங்க. முதல் நான் வெள்ள வேண்டும் என்றதிலே நான் கூடுதலான அக்கறை எடுத்து சென்று விட்டேன். ஆனால் இம்முறை இந்த வடமாநிலத்தில் வந்த பொழுது நேற்றைய தினம் நாங்கள் மன்னார் மாவட்டத்தில் சென்றிருந்தார்கள். இன்று காலையிலே வவுனியாவுக்கு போயிருந்தார்கள். இன்று யாழ்ப்பாணத்தில் சில கூட்டங்களுக்கு நாங்கள் சென்றிருந்தார்கள். நிலைமை நல்லா இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு தமிழரசு கட்சிக்கு நிலைமை நல்லா இருக்கின்றது. தமிழரசு கட்சிக்கு கூடுதலான ஆதரவு கிடைக்கப் போவதாக தெரிகின்றது. அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் எங்களுடைய கொழும்பு கொள்ளை தலைவர் சொன்னது போல சில கட்சிகள் விசமத்தனமான விமர்சனங்களை கட்சிக்கு எதிராக முன்வைக்கிறார்கள் என்றால் முதல் ஒரு கட்டம் இருந்தது. நாங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே விமர்சித்துக் கொள்ளாமல் தென்னிலங்கையில் இருக்கிற தேசிய இனவாத கட்சிகளை தோற்கடிக்க வேண்டும். இப்ப பார்த்தால் ஓகே, அவர்கள் தோற்கல் போறார்கள். தமிழரசு கட்சி ஒப்புக்கு வந்துட்டு எப்படியாவது காலாளர் பிடிச்சு நிறுத்திவிடும். அது காலாளர் இருக்கக்குள்ள எப்படி முன்னுக்கு போனாலும் பரவாயில்லை, எப்படியாவது தமிழரசு கட்சியை காலாளர் பிடிச்சு நிறுத்திவிடும் தேவை. அதான் என்னுடைய குடும்ப தலைவர் சொன்னது. நாங்கள் அவர்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம். எங்களை விமர்சிக்கிறதை விட்டுவிட்டு முடிந்தால் இங்க டக்ளஸ் தேவானந்தாக்கு எதிராக பேசுங்க, நீங்க என்பிபி அரசாங்கத்துக்கு எதிராக பேசுங்க. மக்கள் முன்பாக சென்று வெளியிலே இருக்கிற வாக்குகள், தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கிற வாக்குகளை பெற்றுவார் பாருங்க. தமிழரசோடு இருக்கிற வாக்குகள் மீது மக்கள் கண்வைக்காமல் ஏனைய வாக்குகளை பாருங்க. ஏன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே மிக முக்கியமாக சொல்ல வேண்டும். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கௌரவ சுமந்திரன் அவர்களை தோற்கடிக்கிறதாக நினைத்து தமிழ் மக்கள் தான் தோல்வியடைந்தார்கள். இந்த யாழ்ப்பாணம் கௌரவ சுமந்திரன் அவர்களை தோற்கடிக்கிறதாக நினைத்து இறுதியாக தமிழ் மக்கள் தான் தோற்றார்கள் யாழ்ப்பாணம். இன்னொரு 4000 வாக்குகள் வந்திருந்தால் எங்கள் கட்சிக்கு அவர் பாராளுமன்ற உறுப்பினர். இன்று அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் கஜேந்திரகுமார் பொன்னாமலும் அவரை விட எத்தனை வாக்கு? 50, 100 வாக்கு தான் அதிகமாக எடுத்தார்கள். எங்களுடைய கட்சியிலே ஒரு ஆசனம் வந்திருந்து 2 ஆசனம் வந்திருந்தால் அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சுமந்திரன் கஜேந்திரகுமார் பொன்னாமுடைய கட்சியிலே அவரை விட 50 வாக்கு வேறு யாரும் எடுத்திருந்தால் அவரும் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. 2 பேருக்கு 100 வாக்குகள் தான் வித்தியாசம். யாருக்கு வாக்களிக்க கூடாது எல்லாம் காணொலியிலே வெளியிட்டார்கள்.
அந்த காணொலியை வெளியிட்டவர்கள் சிந்திக்கவில்லை. தமிழரசு கட்சியுடைய வேட்பாளர் ஒருவருக்கு எதிரான பரப்புரை கொண்டு போவதற்காக தோல்வியடை போதும் தமிழரசு கட்சியின் அவர் சிந்திக்கவில்லை. இன்று பாராளுமன்றத்திலேயும் சரி, பாராளுமன்றத்தின் வெளியிலேயும் சரி, தமிழ் மக்களுடைய சார்பில் இந்த அரசியல் தீர்வை பற்றி பேசுவதற்கு ஒரு சிறந்த சட்டத்தரணிகளை நாம் இழந்திருக்கிறோம். ஒரு சிறந்த தலைவரை பாராளுமன்றத்தில் இல்லாமல் நாம் இழந்திருக்கிறோம். அண்மையிலே பாரத பிரதமர் வந்த பொழுதும் கூட நாங்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சென்ற பொழுது அந்த சென்ற குழுக்கு தலைமை தாங்கினார் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இப்பொழுது வெளியிலே வந்து எங்களுடைய கட்சியை விமர்சித்துக் கொண்டிருக்கும் தலைவர்கள் எல்லாம் கௌரவ சுதந்திரன் சொன்னதை போல அதுக்கு நாங்கள் இணங்குகிறோம் என்று சொல்லிதான் 2 வார்த்தை சொன்னார்கள். பாரத பிரதமர் அவர்கள் பேசும் பொழுது அவர் பெயர் குறிப்பிட்டு சொன்ன ஒரே ஒரு தலைவர் என்னுடைய கட்சியினுடைய தலைவர் சி.வி.கே. சிவஞானம் ஐயா மாத்திரம்தான் கேட்டிருந்தார். கட்சியினுடைய தலைவர்கள் ஐயா சிவஞானம் அவர்களே உங்களுக்கு இப்ப 90 வயசு ஆகிவிட்டதான்னு கேட்டார். அவர் அக்கறையுடைய சுமந்திரன் ஐயா அவர்கள் சின்ன பிள்ளை. பாரத பிரதமருக்கும் இந்த வந்த மெட்ரஸ் 2 பேர்கள் தெரியாது. கட்சியினுடைய தலைவர்களுக்கு பேர்கள் தெரியும். அந்த வகையிலே தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு சிலருடைய பிழையான செயல்பாடுகளால் தமிழ் மக்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்காமல் விட்டார்கள். சில சுயேட்சை குழுக்கள் மறுக்கப்பட்டது. சில சுயேட்சை குழுக்கள் இந்த தொகுதி பெயர்க்கப்பட்டது. என்னதுக்காக? தமிழரசு கட்சியை தோற்கடிக்கிறதுக்காக. அந்த வகையிலே மக்களை தயவு செய்து மீண்டும் ஒரு முறை இந்த போலியான பரப்புரை நம்பாதீர்கள். இந்த தேர்தலிலே தமிழரசு கட்சிக்கு நீங்கள் வாக்கு போடாவிட்டால் தோல்வியடைய போறது நானோ இந்த மேடையில் இருக்கிறவர்களோ இந்த வேட்பாளர் அல்ல. தோல்வியடைய போறது தமிழினம், தமிழ் மக்கள் தான் தோல்வியடைய போறாங்க. வேட்பாளர்கள் தோல்வியடைய மாட்டாங்க. அவருக்கு ஒரு தேர்தல் கிடைக்கும். ஆனால் இன்னொரு தேர்தல் கிடைக்கிறதுக்கு அந்த தேர்தலை போட்டி போட்டு ஆட்சி செய்யறதுக்கு தமிழர்கள் இந்த பிரதேசத்தில் இருக்க வேண்டும். எங்களுடைய வளங்கள் முழுவதையும் சூறையாடுவார்கள். நாங்கள் பேசுவதற்கு மாத்திரம்தான் ஒரு சபை இருக்கு. எங்களுக்கு நாங்கள் அனைத்து விளந்து கொள்கிறோம். அந்த வகையில் இந்த தேர்தலை சிந்தித்து நீங்கள் வாக்களிக்கிறீர்கள். சிலர் நேக்கலாம் நாங்கள் எல்லாம் தமிழரசு கட்சியை ஆதரவானபடியாதான இந்த 7 முக்காலாக போது நீங்கள் அரங்கத்திற்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பொறுமையாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இல்லாட்டி நாங்கள் போயிருந்தாங்க. இந்த செய்தியை சொன்னது உங்களுக்கு மாத்திரம் அல்ல. நீங்கள் இன்னும் 10 பேர் இந்த தேர்தலுக்கு இருக்கிறது 6 நாட்கள் தான். இந்த 6 நாட்களில் நீங்கள் இந்த செய்தியை போய் தமிழ் மக்களுக்கு முன்பிலே நீங்கள் சொல்ல வேண்டும். பக்கத்து வீட்டில் இருக்கிற தெரிந்தவர்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டும். இந்த தேர்தல் உறவினர்கள் வாக்களிக்கிற தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் கூட படித்தவர்கள் வாக்களிக்கிற தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் உங்களோட சின்ன வயசுல கிள்ளி விளையாடுவர்கள் வாக்களிக்கிற தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் தமிழினத்தினுடைய எதிர்காலத்துக்காக ஆகிற தேர்தல். இந்த தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிகள் அனைவரும் அந்நியா திரண்டு மே மாதம் 6ஆம் தேதி வாக்களித்து இந்த வடமராட்சியில் இருக்கும் பருத்தித்துறை நகரசபை, பருத்தித்துறை பிரதேச சபை, வேல்வெட்டுத்துறை பிரதேச சபை, இந்த 3 பிரதேச சபைகளில் கரவெட்டு பிரதேச சபை, இந்த 4 பிரதேச சபைகளில் தவிசாளர், பிரதி தவிசாளர் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர் என்ற செய்தியை எதிர்வரும் மே மாதம்